Hi friends, welcome to Y2K Samayal. இந்த தீபாவளிக்கு அரை மணி நேரத்தில் செய்கிற அட்டகாசமான 4 ஸ்வீட் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிக காசு கொடுத்து கடையில் ஸ்வீட்ஸ் வாங்குறத விட எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் இந்த ஸ்வீட்ஸை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வீட்டிலே செய்கிறனால இந்த ஸ்வீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானது. அதே மாதிரி 4லேருந்து 5 நாள் வரைக்கும் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செய்கிற அட்டகாசமான 4 ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அருமையான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பை ரெடி பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம செய்கிற இந்த சுகர் சிரப்பு வந்து ரொம்ப பாகுபதம் வரணுன்ற அவசியம் இல்லை. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா பிசுன்ற கண்டிஷனில் வந்தாலே போதும். அதாவது நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சாலே போதும். சர்க்கரை கொதி வர நேரத்தில் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற சுகர் சிரப்பை வந்து திரும்பவும் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை மாவோட வாசனை நல்லா வர வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு நிமிஷம் போல் கோதுமை மாவை வறுத்ததுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் பவுடர், கோதுமை மாவு இது 3யுமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கண்டினியூஸாக நம்ம குக் பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா ஆயில் இதில் எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் போல் நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு தேவையான குலாப் ஜாமுன் மாவு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் போல் இந்த மிக்சரை அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சோன்னா நம்ம செய்கிற குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு நம்ம மாவு பிசையும் போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட்டாக பிசையுமோ அந்தளவுக்கு இதையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது குலாப் ஜாமுனாக நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் குலாப் ஜாமுனை பால் ஷேப்பில் பண்ணாமல் குட்டியான சிலிண்டர் ஷேப்பில் செய்ய போகிறேன். குலாப் ஜாமுனை எப்போவுமே நம்ம ஷேப் பண்ணும்போது கையில் அதிக அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காமல் மேலாப்பில் அதை நம்ம ஷேப் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மேலால் உருட்டி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா குலாப் ஜாமுனோட நடுப்பகுதி வேகாமல் போயிடும். அதனால் மேலால் உருட்டி எடுத்துக்கோங்க போதும். அடுத்தது குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது குலாப் ஜாமுனோட மேல் பாகம் மட்டும் வெந்திருக்கும், உள்பாகம் வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனோட எல்லா பாகமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணும்போது நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணனாலே போதும். குலாப் ஜாமுன் நல்லாவே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், குலாப் ஜாமுனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். குலாப் ஜாமுன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இதை எடுத்து டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பு வந்து லைட்டாக வெதுன்னு இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 15லேருந்து 20 நிமிஷம் போல் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். சுகர் சிரப்பு வந்து வெதுன்னு இருக்கும்போது நம்ம குலாப் ஜாமுனை ஆட் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணுற குலாப் ஜாமுனில் வெடிப்பு வராது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஊறிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன் சூப்பராகவே ஊறிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு குலாப் ஜாமுன் ரெடி.
கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த ஜாமுன் செய்கிறனால எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அவல் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இந்த அவலை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரையாக 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தோன்னா அவளோட கலர் மாறிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். அதே மாதிரி அவல் வந்து நல்லா மொறு ஆகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். நம்ம வறுத்த அவலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அவலை நம்ம அரைக்கும் போது ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொரகொரப்பாக, அதாவது ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக அரைச்சாதான் அதை நம்ம மென்று சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட்டோன்னா இது வந்து ஒரு மாவு உருண்டை மாதிரி ஆயிரும். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்திங்களோ அதே கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 5-7 முந்திரியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா முந்திரி கூடவே ட்ரை கிரேப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துட்டாலே போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வறுத்த முந்திரியை கடைசியாக நம்ம லட்டு ஷேப் பண்ணும்போது அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பசை போகிற வரைக்கும் கண்டினியூஸாக இதை வறுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வறுத்துக்குங்க. தேங்காவை நம்ம நல்லா வறுத்தோன்னா தான் நம்ம 4-5 நாள் அளவுக்கு இந்த லட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாம். தேங்காவை நீங்கள் சரியாக வறுக்காட்டி சீக்கிரமாக அது ஸ்பாயில் ஆகிடும். தேங்காவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அவலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவலை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அவளும் தேங்காவும் ஈவனாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்ம பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால ஸ்வீட்டோட எல்லா பாகத்துலேயுமே அது ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கும். நம்ம சாதாரண லட்டு செய்யும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அவல் லட்டு செஞ்சோன்னா அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். அவல், சர்க்கரை, தேங்காய் இது 3ஐயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலர் நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சரில் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது சின்ன கட்டி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் எல்லாத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வறுக்கும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காய் துருவலும் அவளும் ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் வந்து நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலை நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணுற மிக்சர் வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். கடைசியாக நம்ம பாலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சர் 2 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்சரை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் செஞ்சுருக்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் லட்டு செஞ்சிங்கன்னா நார்மலாக செய்கிற பூந்தி லட்டு டேஸ்ட்டை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம பால் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் தான் இந்த லட்டோட கன்சிஸ்டன்சிக்கு முக்கியமானது. ஸோ நீங்கள் பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. லட்டு சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த லட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையோட தோலை உரிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே 3/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்டையும் வேர்க்கடலையும் அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
வேர்க்கடலையும் சரி டெசிகேட்டட் கோகோனட்டையும் சரி நம்ம அதை அரைக்கும் போது அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் இதை அரைக்கும் போது தண்ணி பால் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனாலும் அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணியிருக்க மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மிக்சரை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு சின்ன சின்ன கட்டிங் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா உதிரியாகிற மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் செய்கிறனால இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யோ இல்லைனா ஆயிலோ எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கனால அதுலேருந்தே எண்ணெய் விட ஆரம்பிக்கும். மாவெல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி உதுத்ததுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, ஒரே டைமில் ஆட் பண்ணி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணாலே போதும். நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த மிக்சரை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டெசிகேட்டட் கோகோனட்லேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் விடுறது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தேங்காவையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். 3 பார்ட்டுக்கும் தனித்தனி கலர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம செய்கிற ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நான் வந்து க்ரீன் கலரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலர் மிக்சரோட எல்லா பாகத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மிக்சரை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணவே எண்ணெய் நிறையா வரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. கண்டிப்பாக இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சனால வர எண்ணெய் தான். அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்கு நான் எல்லோ கலரை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபுட் கலரையும் நம்ம போட்டிருக்க மிக்சரோட எல்லா பாகத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சர்லேருந்து வர ஆயில் வந்து வெறும் கோகோனட் ஆயில் தான். ஸோ அந்த ஆயில்னால உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அடுத்தது தேர்ட் பார்ட்டுக்கு நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதையும் மிக்சரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணி எந்த ஒரு ரெசிபியும் செஞ்சாலுமே அந்த ரெசிபியோட டேஸ்ட் மாறாது. பட் அந்த ரெசிபி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான கலர்ஃபுல்லான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்வீட்டை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெட் வந்து ஸ்வீட்டோட சென்டர் பார்ட், ஸோ அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லோ வந்து ஸ்வீட்டோட ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது ஸ்வீட்டோட சென்டர் பார்ட்டை இந்த லேயர் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் சென்டர் பார்ட்டுக்கு எடுத்துருக்க சைஸை விட இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம விரலை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டாலே போதும். நீங்கள் தட்டும்போது ரொம்ப திக்கான லேயராகவும் இல்லாமல் ரொம்ப தின்னான லேயராகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ரீன் கலர், இது வந்து ஸ்வீட்டோட செகண்ட் லேயர். நீங்கள் எல்லோ பார்ட்டை எந்த சைஸில் எடுத்தீங்களோ அதுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த க்ரீன் பார்ட்டை எடுத்து அதையும் நல்லா விரலை வச்சு தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த லேயரும் அதே மாதிரி தான், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லேயராக நீங்கள் தட்டி எடுத்துட்டாலே போதும். ஃபைனலாக நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்க கலர்ஸை ஒன்றா சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சென்டர் பாலை எல்லோ பார்ட்டில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஃபைனலில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். விரலை வச்சு நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக உருண்டை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பார்ட்டை இந்த க்ரீன் லேயரை வச்சு கவர் பண்ணிக்கலாம். எல்லோ லேயரை எப்படி கவர் பண்ணமோ அதே மெத்தடில் இந்த க்ரீன் லேயரையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த லேயரையும் நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கலர்ஸை வந்து நம்ம தனித்தனி லேயரை ஆட் பண்ணியிருக்கனால இதை நம்ம டைட்டாக உருண்டையாக உருட்டினாலுமே கலர் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அவ்வளோதாங்க, 3 டிஃப்ரெண்ட்ஸ் லேயரில் நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் கலர் லேயர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம அதை கவர் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஸ்வீட்டை நம்ம இப்படியே சர்வ் பண்ணுறதை விட அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை கட் பண்ணும்போதே தெரியுது எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நம்ம ஸ்வீட்டை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க லேயர் வந்து அட்டகாசமாக தெரியுது. லேயர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பர்ஃபெக்டான காஸ்ட்லி ஸ்வீட் ரெடி.
மில்க் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி நல்லா கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வெது ஆனாலே போதும். இந்த ஸ்வீட்டுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் அது கூட 125 கிராம் அளவில் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் பவுடரை ஆட் பண்ணும்போது ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் அதை 2ஆக பிரித்து ஆட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதில் கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பால் பவுடரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பால் பவுடரில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும். நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் சொன்ன அளவுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி குக் பண்ணினீங்கன்னா நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம செய்கிற ஸ்வீட் மிக்சர் வந்து பேனில் கொஞ்சம் கூட வட்டாமல் நல்லா சூப்பராக திரண்டு வந்திருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மிக்சரை இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2ஆக பிரித்ததில் ஒரு பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மிச்சம் இருக்கிற இன்னொரு பார்ட்டில் தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் மிக்சரில் எல்லா பாகத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு ஷேப் மோல்டுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேப் மோல்டுக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேப் மோல்டில் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் மிக்சரை 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அதில் ஒரு பார்ட்டை இந்த மாதிரி ஷேப் மோல்டில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு பார்ட்டு ஸ்வீட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்வீட்டோட ஃபர்ஸ்ட் லேயர் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் இதையும் நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. 2 மிக்சரும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கனால ட்ரேயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஸ்வீட் அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் மேலே இருக்க பட்டர் ஷீட்டை அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு பட்டர் ஷீட் வந்து கம்பல்சரி கிடையாது. நம்மள்ட்ட பட்டர் ஷீட் இல்லாத போது நம்ம ஷேப் மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாலே கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே ரிலீஸ் ஆகிடும். நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வேணுங்கிற சைஸில் இந்த ஸ்வீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். குட்டி குட்டி ஸ்கொயரை இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் பவுடரை மட்டுமே மெயின் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அதிகபட்சம் 3 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 வீக் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. இல்லை நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா 15 டேஸ் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. பர்ஃபெக்டான ஷேப்பில் ரொம்பவும் சாஃப்டான மில்க் கேக் ரெடி. ஒரு டைம் இந்த மில்க் கேக் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க. சூப்பரான மில்க் கேக்கில் குழந்தைங்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.